பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியருக்கே மாட்சிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்கவர்களே, இந்த தவ காலத்தில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை, இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கிற சிந்தனைக்கான தலைப்பு பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். பலி என்று சொல்லுவது இஸ்ரவேலர் வாழ்க்கையில தங்கள் பாவங்களுக்காக ஆண்டவர் சமூகத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாகவும், ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாகவும் செய்து நிறைவேற்றி வந்த செயலாய் காணப்படுகின்றது. இயேசுநாதர் தம்முடைய சீடர்களோடு ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த செய்தியை அறிவித்து வருகிற பொழுது, இயேசுநாதரை சந்தித்ததான பரிசேயர் அவரிடத்திலே கேட்கிறார்கள். ஓய்வு நாளிலே இயேசுநாதருடைய சீடர்கள் சென்று கொண்டிருந்த இடத்திலே கதிர்களை கொய்து அதை சாப்பிடுகிறார்கள். இதை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை நியாய பிரமாணத்தின்படி குற்றவாளிகள் என்று இயேசுநாதரிடத்திலே தெரியப்படுத்துகிற பொழுது, ஆண்டவர் அவர்களிடத்திலே சொன்னதான பதில், தாவீது என்கிற அரசர் தான் பசியாய் இருந்த பொழுது தேவ சமூகத்தில் இருந்த அப்பத்தை கேட்டு ஆசாரியர்கள் மாத்திரம் புசிக்க வேண்டிய அப்பத்தை புசித்ததை ஆண்டவர் அந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகின்றார். இதை ஞாபகப்படுத்தி அந்த பரிசேயரிடத்திலே ஆண்டவர் சொன்னதான காரியம், பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று அவர்களிடத்திலே தம்முடைய வார்த்தையை தெளிவுபடுத்தினார். மர்சி என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது உலக வாழ்க்கையில நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டிய மேன்மையான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுநாதர் தம்முடைய மலைப்பொழிவிலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லுகின்றார். இரக்கமுள்ளவர்களாய் இருப்பவர்களுக்கு இரக்கம் கிடைக்கிறது. இரக்கம் அல்லது மெர்சி என்பதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இரக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிற பொழுது, இரக்கத்தினால் மாத்திரம்தான் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பலி செலுத்துவதினால் ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நியாய பிரமாணத்தின் காரியங்கள், கிரியைகள் மனித வாழ்க்கையிலே தண்டனைகளை கொடுப்பதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய நீதியோ மனிதனுக்கு இரக்கத்தை கொடுப்பதாக அமைந்திருக்கின்றது. ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது, தகப்பனை போல இறங்குகிறவராய் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பது இல்லை. தாயும் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை குறித்து தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்லி இருக்கிறார். தாய் தகப்பன் இறங்குவதிலும் அதிகமாக ஆண்டவர் இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் பெறுவதற்கு நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகின்ற பொழுது, எரிகோவுக்கு சென்று கொண்டிருந்த ஒரு மனிதன் கள்ளர் கையிலே அகப்பட்டு குற்றுயிராய் காணப்பட்ட பொழுது, அந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்கு பரிசேயரோ இல்லை ஆசாரியனோ லேவியனோ முன் வராத நிலையிலே சமாரியனாகிய ஒரு மனிதன் முன் வந்து உதவி செய்கிறான். அந்த மனிதனுடைய காயத்தை கட்டுகிறான். அவனை தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி சென்று சத்திரத்திலே பராமரிக்கிறான். பராமரித்த அவனை குறித்து இனி அதிகமாக செலவு செய்யப்பட்டால்
அதையும் தருகிறேன் என்று சத்திரத்தானிடத்திலே சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய இரக்கம் எப்படிப்பட்டதாய் வெளிப்பட்டிருக்கிறது? காயப்பட்ட மனிதனை காண்பதற்குரிய கண்கள், அந்த மனிதனை தூக்கி எடுப்பதற்குரிய கரங்கள், அந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்கு தன்னுடைய வாகனத்தையே கொடுக்கின்ற பண்பு, அந்த மனிதனை பத்திரமாக சத்திரத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஆவல், சத்திரத்திலே அவனுக்குரிய எல்லாவற்றிற்கும் தேவையானவைகளை கொடுக்க வேண்டும் என்கிற வாஞ்சை, இவைகளை உள்ளடக்கியதாகவே அந்த மனிதனுடைய செயல் அமைந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யார் பிறன் என்று சொல்லி இந்த மனிதனிடத்திலே கேட்டு சொல்லுகிறார். அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று சொல்லுகிற பொழுது, நீயும் போய் அந்தபடியே செய் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறது இதுதான். அன்பர்களே, பலி செலுத்துவதினாலோ மற்றும் உலகத்தின் காரியங்களை செய்கிறதினாலோ ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுவதை விட, நாம் இரக்கமுள்ளவர்களாய் காணப்படுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு இறங்குகிறார். ஆண்டவருடைய இரக்கம் என்பது மோசே என்கிற தேவ மனிதரிடத்திலே சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமுள்ளவராய் இருப்பேன். ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்க சித்தமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டுமானால் நாமும் மற்றவர்களுக்கு இறங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். இரக்கம் பல விதங்களிலே நமக்கு இவ்வுலகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழ்மையாய் இருக்கிற மனிதர்களுக்கு நாம் இரக்கம் செய்கிறது ஆண்டவரிடத்திலே நாம் இரக்கம் பெறுவதற்கு ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிற அனுபவமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பரிசேயருடைய இருதயத்தை அறிகிற ஆண்டவர் அவர்களிடத்திலே இரக்கம் இல்லை என்பதை அறிந்து கொண்டு அவர்களை எச்சரிக்கும்படியாக சொல்லுகிறார். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களிலே இரக்கம் என்பதை அறிந்து கொள்ளாததன் நிமித்தமாக நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாகவே காணப்படுகிறோம். மற்றவர்களை குற்றப்படுத்துகிற செயல் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாவதற்கு காரணம் நம்மிலே இரக்கம் இல்லை. இரக்கம் பெற்றுக்கொள்வோம், இரக்கத்தை சொந்தமாக்குவோம். ஆண்டவர் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். பலமுள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆண்டவர் தம்மை பார்த்து வருகிற அனைவருக்கும் இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். இரக்கம் என்று சொல்லுவது இயலாய்மையில் இருக்கிறவர்களிடத்திலே காண்பிக்கின்ற பரிவு. இரக்கம் என்று சொல்லுவது மனித வேதனைகளை தன்னுடைய வேதனையாக புரிந்து கொள்ளுகின்ற அனுபவம். இரக்கம் என்று சொல்லுவது சோர்ந்து போய் இருக்கிற மக்களுக்கு என்னால், என் வார்த்தைகளினால், என் செயல்களினால் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற வாஞ்சையுள்ள இருதயம். நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகின்றோம். இரக்கத்தின் உறைவிடமாக இருக்கிற ஆண்டவர் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அந்த இரக்கம் நம்முடைய வாழ்விலே கிடைக்க நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்வ நாம் இறங்குவோம். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியத்தை நியாயமாய் நடத்துகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லபடியே நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய செயல்களினாலும் நம்முடைய வாழ்க்கையினாலும் பிறருக்கு இறங்குவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். தகப்பனை போல தாயை போல இறங்குகிறவராயிருக்கிற ஆண்டவரே, இவ்வுலக வாழ்விலே உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இரக்கமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் இவ்வுலகத்திலே மற்றவர்களுக்கு இறங்குகிறத நிமித்தமாய் ஆண்டவருடைய இரக்கம்
எங்கள் வாழ்விலே நிறைவாய் கிடைக்கிறது. இதை உணர்ந்து இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவருக்கு சாட்சியாய், மற்றவர்கள் பேரிலே இரக்கமுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை தாரும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் முழுமையிலும் நாங்கள் எங்களை இரக்கமுள்ளவர்களாக ஆண்டவர் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். கடவுள் எங்களை ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியானவரின் திருவுறவும் என்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆம்.